சொற்பொழிவு கேட்பவர்கள் மிக்க கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்களிடம் திடீரென்று கேள்விகள் கேட்பார். அதிலும் முன்வரிசையில் உட்கார்ந்திருப்பவர்கள் மிக்க கவனத்துடன் இருப்பார்கள். சரியான விடை சொல்பவர்களுக்கு புத்தகங்கள் பரிசளிப்பார். சிவபெருமானின் பெருமைகளை சொன்னபடி இருந்த கிருபானந்த வாரியார் திடீரென்று ஒரு சிறுவனை எழுப்பி, தம்பி, முருகனின் அப்பா பெயர் என்ன என்று கேட்டார். அது திருவிளையாடல் சினிமா வந்த நேரம். அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முருகனுக்கு அப்பாவாக நடித்திருப்பார். அதை பார்த்திருந்த சிறுவன் சிவாஜி என்று சொன்னான். கூட்டத்தினர் அனைவரும் கொல்லென்று சிரித்தனர். வாரியார் சுவாமிகள் கையசைத்து அச்சிறுவனை அழைத்து கூட்டத்தினரின் சிரிப்பை அடக்கிவிட்டு, அவன் சரியாகத்தானே சொல்லி இருக்கிறான். நீங்க நேருவை நேருஜின்னு சொல்றீங்க, காந்தியை காந்திஜின்னு சொல்றீங்க. அதை போலத்தான் இந்த பையன் சிவாவை சிவாஜி என்று சொன்னான். வட இந்தியாவில் ஒருவரை மரியாதையாக அழைக்க ஜி என்று சேர்ப்பது வழக்கம். அந்த அர்த்தத்தில் சிவாஜின்னு சொல்லியிருக்கான் என்றாரே, பார்க்கலாம். அவ்வகையில் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் அடியேனும் பாக்கியசாலி. எனது சிறு பிராயத்தில் ஆடி வீதியில் வாரியார் சுவாமிகளின் திருப்புகழ் உரையை கேட்டிருக்கிறேன். சிவபெருமானின் எளிவந்த கருணையை ஒரு சிவராத்திரி நன்னாளில் கேட்டிருக்கிறேன். அச்சமயம் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நன்றாக பதில் சொல்லி நானும் எனது அருமை தம்பியும் வாரியார் சுவாமிகளின் திருக்கரங்களால் புத்தகங்களை பரிசாக பெற்றோம் என்ற உணர்வு மிகுந்த நெகிழ்ச்சியை தருகிறது. வாரியார் சுவாமிகள் சாதாரணமாக எழுத படிக்க தெரிந்த பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படியாக 500க்கும் மேற்பட்ட ஆன்மீக மனம் கமழும் கட்டுரைகள் எழுதியுள்ளார். அவர் இயற்றியுள்ள நூல்கள் ஏறத்தாழ 150 ஆகும். அவற்றுள் சிவனருட்செல்வர், கந்தவேல் கருணை, ராமகாவியம், மகாபாரதம் ஆகியவை